இண்டஸ்ட்ரியல் சீவிங் மிஷின் மெயின்டெனன்ஸ் கிளாஸ் 3யோட கண்டினியூஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆயில் டேங்கை க்ளீன் பண்ண போகிறேன். அண்ட் நான் வந்து இந்த ஆயிலை ரீயூஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் அதை ஜஸ்ட்டு பெரிய சைஸ் சிரஞ்ச் வச்சு கம்ப்ளீட்டாக அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். மெயினாக இந்த டிப்ஸ் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய மிஷினில் அந்த அளவுக்கு டஸ்ட்டு இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறனால காமிச்சு கொடுக்குறேன். ஆனால் நிறைய பேரோட மிஷினில் ரொம்ப டஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆயிலும் க்ளீனாக தான் இருக்கும், அதை ரீயூஸ் பண்ணுற அளவுக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சிரஞ்ச் யூஸ் பண்ணி எடுக்கிறோம். அப்போ கம்ப்ளீட்டாக டஸ்ட் எதுவும் இல்லாமல், அப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் பின்ஸ் எதுவுமே இல்லாமல் நீட்டாக ஆயிலை மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக ஆயிலை க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு காட்டன் ஃபேப்ரிக் வச்சு நீட்டாக இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ஆயில் எல்லாத்தையுமே இப்படி ரிமூவ் பண்ணி கம்ப்ளீட்டாக காட்டன் ஃபேப்ரிக் வச்சு க்ளீன் பண்ணி முடித்ததுமே அண்ட் சைடில் இருக்கிற டஸ்ட்டு இதையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நிறைய ஊசி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரிலாம் நமக்கு மாட்டிக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிடுங்க. கம்பல்சரி முடிஞ்ச அளவுக்கு 1 month ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. நான் இதை க்ளீன் பண்ண இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுருப்பேன். ஸோ சைட்லலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது ஹேர் டைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரஷ். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஆயில் டேங்கை எப்பயுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ நான் இப்போ க்ளீன் பண்ணுறேன் இல்லையா, இந்த ஏரியாவெல்லாம் டெய்லி க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் ஆயில் டேங்கை வந்து 1 month ஒன்ஸ் கம்பல்சரி க்ளீன் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்க்ரூவையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒருவேளை நீங்கள் ஆயிலை ரீயூஸ் பண்ணலை, ஆயிலை ஜஸ்ட்டு வந்து சேஞ்ச் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ஸ்க்ரூவை வந்து நீங்கள் இந்த மாதிரி கழட்டிட்டு கம்ப்ளீட்டாக ஆயிலை கீழே வந்து அது ட்ரைன் ஆகிடும். ஓகே, ஸோ அப்படியே ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு எகெயின் வந்துட்டு நீங்கள் புது ஆயிலை ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் இங்கே இருக்கிற டஸ்ட்டோ பின்ஸோ எதுவுமே வந்து மிஷினில் வந்து ஏறாது. இப்போ நான் ஸ்டோர் பண்ணி வச்ச ஆயிலை எகெயின் இதில் நான் ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், இதோட கலர் வந்து லைட்டாக தான் இருக்குது. ஸோ அடியில் இருக்கிற டஸ்ட்னால தான் இது லைட் எல்லோ கலரில் தெரிஞ்சுது. இப்போ நான் மறுபடியும் அந்த ஆயிலை பார்க்கும்போது க்ளீனாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப டார்க் எல்லோவாக இருந்தால் மட்டும் ஆயிலை கம்பல்சரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதர்வைஸ் இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.